எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா மிளகு புளியோதரை. மிளகா, அதாவது சிகப்பு மிளகா சேர்க்காம மிளகு மட்டுமே சேர்த்து புளி சேர்த்து செய்யக்கூடிய புளியோதரைங்க. பெருமாள் கோவில்களில் ஒவ்வொரு கோவில்கள்லையும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. சில பேர் மிளகு சேர்ப்பாங்க, சில பேர் மிளகா சேர்ப்பாங்க. மேல்கோட்டை புளியோதரைன்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா கொப்பரை தேங்காய், அப்புறம் பேடிகை சில்லி, காஷ்மீரி சில்லி போட்டு செய்வாங்க. அது மாதிரி விதவிதமாக உங்களுக்கு புளியோதரை செய்வாங்க. நவராத்திரிக்கு இந்த மாதிரி மிளகு எடுத்துட்டு புளியோதரை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. மிளகு புளியோதரை செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா, நான் புளி அளவு பார்த்திங்கன்னா 75 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ எடக்கல்லாம் இல்லை, வீட்டில் வெயிங் மிஷின் இல்லை அப்படின்னா, நல்லா ஒரு கமலா ஆரஞ்சு சைஸுக்கு புளியை நல்லா ரவுண்டாக உருட்டி டைட்டாக நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா, கமலா ஆரஞ்சு சைஸுக்கு எடுத்துட்டா 75 கிராம் புளி அளவு கரெக்டாக இருக்கும். ஒரு முறை தண்ணியில் நல்லா அந்த புளியை சுத்தம் பண்ணிவிடுங்க. பழைய புளியாக இருந்தால் அந்த கலர், புளியோதரை கலர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு முறை நம்ம புளியை அலம்பி எடுத்தாச்சு. 1/4 லிட்டர் அளவு தண்ணியை ஒரு பாத்திரத்தில் வச்சு கேஸ் ஸ்டவ்வில் பற்ற வச்சு நல்லா கொதிக்கணுங்க, தலை தலைன்னு. அந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியை நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க அந்த புளி மேலே சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம், இல்லது கை பொறுக்கிற சூடு, நல்லா புளியை கரைக்கிற அளவுக்கு அந்த சூடு இருக்கணுங்க. அந்த அளவுக்கு இதை ஊற வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வறுக்கிறதுக்கு உண்டான என்னென்ன பொருட்கள் பார்ப்போம். மிளகு புளியோதரைங்க. இதில் கண்டிப்பாக ரெட் சில்லி, அதாவது சிகப்பு மிளகாய் சேர்க்கக்கூடாது. அதனால் மிளகு, வெந்தயம், ஜீரகம், எள்ளு நிறைய பேர் சேர்க்குறதில்ல. நான் எள்ளு சேர்த்தாதாங்க புளியோதரைன்றதே அந்த வாசனை நல்லாயிருக்கும். கருப்பு எள் எடுத்து வச்சுருக்கேன், வெள்ளை எள்ளு கூட எடுத்துக்கலாம். மிளகும் நல்லா காரமாக இருக்கணுங்க. நல்ல குவாலிட்டியான மிளகு எடுத்து வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு வாணலியில் டீஸ்பூனில் காமிக்கிற பாருங்கள், 2 டீஸ்பூன் வெந்தயம். இதுக்கு எண்ணெயெல்லாம் சேர்க்கக்கூடாது, ட்ரையாக தான் வறுக்கணும். மிளகு 5 ஸ்பூன், நல்லா எண்ணெய், தாளிதம், 75 கிராம் புளிக்கரைசல் அப்படிங்கிறப்ப 5 டீஸ்பூன் மிளகு, காரம் கரெக்டாக இருக்குங்க. அடுத்தது 2 டீஸ்பூன் ஜீரகம். இவ்வளோ தாங்க. இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட்டாக நம்ம பண்ணணும். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ ரீசெண்டாக நங்கநல்லூரில் ஆஞ்சநேயர் கோயிலில் இந்த மாதிரி புளியோதரை சாப்பிட்டேங்க. மிளகாலாம் சேர்க்காம மிளகு சேர்த்துன்னு தான் செஞ்சுருந்தாங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. அதனால தான் உடனே இந்த வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு நானாக கெஸ் பண்ணி மிளகாய்க்கு பதிலாக மிளகை கூட்டி மல்லியெல்லாம் சேர்க்காம இந்த மாதிரி வறுத்து காமிச்சுட்டுருக்கேன். நல்ல நிறம் வந்துட்டுருக்கு பாருங்களேன். இந்த அளவுக்கு வெந்தயமும் ஜீரகமும் நிறம் மாறினோடனே ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் பொடி பண்ணிட்டு வரலாம். அடுத்து அதே வானிலையிலே 2 டீஸ்பூன் நான் எள்ளு வறுத்துருக்கேன். நல்ல கருப்பு எள்ளுங்க. இது பார்த்திங்கன்னா டிமார்ட், ரிலையன்ஸில் தான் கிடைக்கும். நான் நார்த்து போனப்போ இந்த மாதிரி எள்ளை வாங்கி நான் சமையலுக்கு பயன்படுத்த ஆரம்பித்தேன். நல்ல ஒரு மனம் கிடைக்குது. இட்லி மிளகாத்தூள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி எள்ளை தான் யூஸ் பண்ணுவேன். டிமார்ட், ரிலையன்ஸில் கிடைக்குதுங்க. நல்லா பொரிஞ்சு வந்தப்புறம் அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு முதல்ல இந்த மிளகு, ஜீரகம், வெந்தயத்தை தனியாக பொடி பண்ணிக்கணும். அடுத்தது நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த எள்ளை அதை தனியாக பொடி பண்ணிக்கணும். ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்கக்கூடாது. இப்போ புளியை நான் எப்படி கரைச்சி எடுக்கிறேன்னு பாருங்கள். ஓரளவு நல்ல மிதமான சூடு இருக்கிறப்பயே நல்லா கரைச்சிட்டு இதை வடிகட்டல் வச்சுலாம் வடிகட்டினா ரொம்ப டைம் எடுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக புளி கரைசல் என்ன பண்ணால் நல்லா கையால் இருக்க புழிஞ்சு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி மாற்றிட்டு கையாலேயே நீங்கள் வடிகட்டுங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான புளியாக இருந்தால் இந்த நார், கொட்டை அதெல்லாம் இருக்காது. இப்போ 2வது தடவை ஒரு 100 ml தண்ணி வச்சுட்டு திரும்பவும் அந்த புளி கரைசலை திரும்பவும் கரைச்சி எடுக்கிறேன். இந்த 2 முறை நம்ம கரைச்சி எடுத்தால் போகிறோங்க. இதுக்கு அதிகமாக நம்ம புளி கரைசல் ரொம்ப நீர்க்க கரைச்சா இது புளிக்காய்ச்சலாக செஞ்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பாருங்களேன், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கைக்கு தகுந்த அளவுக்கு உருட்டி அந்த புளியை நல்லா இறுக்கி புழிஞ்சிட்டு கையாலே நம்ம வடிகட்டணும். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுடலாம். இந்த மீதி கரைச்ச அந்த புளி கரைசல்லேருந்து பாக்கி சக்கை இருக்குது பார்த்தீங்களா, அதில் தாராளமாக ஒரு 3-4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரசம் செய்யலாங்க. அதனால் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த புளியை திரும்பவும் நல்லா கரைச்சி விட்டு இதை ஒரு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுடலாம். இப்போ புளி கரைசலை ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த புளி காய்ச்சல் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். தாளிதத்துக்கு 2 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அதே அளவு உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம். அவ்வளோதாங்க, பெருங்காயத்தூள். இப்போ நல்லெண்ணெய் தாங்க எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா 3 குழிக்கரண்டி எடுத்துக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 100 mlக்கும் அதிகமாக நான் எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த அளவு எடுத்தால் தான் உங்களுக்கு இந்த புளி காய்ச்சல் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அதையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம
பெருங்காயத்தூள் சேர்க்கணும். உடனே நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டிங்கன்னா அந்த ஆயில் அப்படியே தீஞ்சு போன மாதிரி ஆகிடும் பெருங்காயம். பாருங்கள், இப்போ தான் நான் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். இது கூட ஒரு 3 4 ஆறுக்கு கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடியாக கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி கரைசலை இப்படி வாணலி ஓரமாக விட்டுட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு அப்படி ஸ்டீம் வராது. ரொம்ப முக்கியம். தாளிதம்லாம் செவந்து தான் பார்த்துட்டு தான் புளி கரைசல் விடணும். பாருங்கள், வாணலி ஓரமாக விடுறப்ப உங்களுக்கு அந்த ஆவி அடிக்காதுங்க. கையோட 1½ டேபிள் ஸ்பூன் நல்லா கவனிச்சுக்கோங்க. 1½ டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்க்குறேன். இதெல்லாம் கரையணும். நல்லா 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. நல்லா கொதித்து திக்காகணும். ரொம்ப தெறிக்கும். ஏன்னா நிறைய எண்ணெய் விட்டுருக்கோம் இல்லையா? அதனால் ஒரு லிட்டு போட்டு மூடிட்டு கொஞ்சம் நம்ம ஓரங்களில் ஒரு கேப் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வேர்த்தும் கொடுக்காது. அதே சமயத்தில் நமக்கு வெளியெல்லாம் கேஸ் ஸ்டவ் வெளியெல்லாம் தெறிக்காதுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த வறுத்து பொடி பண்ண பொருட்களை நம்ம உடனே சேர்த்துடக்கூடாது. ஒரு 50% அந்த புளி கரைசல் நல்லா கொதித்து சுண்டுனதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். நம்ம உடனே சேர்த்துட்டா அந்த ஜீரகம், அந்த வெந்தயம்லாம் கொதித்து ரொம்ப கசப்பு தன்மை வர ஆரம்பிச்சிடும். இப்போ புளிக்கரைசல் 10 நிமிஷம் கொதித்து பாதி அளவாக சுண்டி இருக்குது. இப்போ நம்ம பொடிச்சு வச்ச அந்த மிளகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாம் சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா சட்டுன்னு உங்களுக்கு கெட்டிப்படும். இருந்தாலும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே தெறிக்க ஆரம்பிக்கும். அந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா கொதித்து நல்லா எண்ணெய் மேலே வர ஆரம்பிக்கும். திரும்பவும் லிட்டு போட்டு இனிமேல் பார்த்திங்கன்னா 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம திறந்து கிளறிண்டே இருக்கணுங்க. இந்த மாதிரி கிளறினதுக்கப்புறம் எந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறம் அடுப்பை நிறுத்தணும்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இன்னும் ஒரு 4-5 நிமிஷம் ஆகிடுத்து. பாருங்கள், எடுத்து திறக்கிறப்பே கையிலலாம் தெறிக்க ஆரம்பிச்சிடுது. பாருங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் மேலே வருது. கம்ப்ளீட்டாக அந்த எண்ணெய் மேலே வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். 1 மாதம் நீங்கள் வச்சுருந்தாலும் கெட்டு போகாதுங்க. இந்த எண்ணெய் முழுக்க மேலே நிற்கிறதுனால நல்லா நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். திரும்பவும் எண்ணெய் விடணுங்கிற அவசியம் இல்லை. பொடி சேர்த்து கரெக்டாக 10 நிமிஷத்தில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. அடுப்பு நிறுத்துறதுக்கு முன்னாடி பொடிச்சு வச்ச இந்த எள்ளை 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மீதியெல்லாம் நம்ம சாதம் கிளறப்ப மேலே தூவி விடலாங்க. இப்போ இந்த எள்ளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை நிறுத்திடலாம். நல்லா உங்களுக்கு கெட்டிப்பட்டிருக்கு பாருங்கள். சூடு ஆறுனதுக்கப்புறமும் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். இப்போ இதை நம்ம ஒரு பக்கமாக வச்சுட்டு அடுத்தது நமக்கு எந்த அளவுக்கு நம்ம புளியோதரை சாதம் பிசையணுமோ அந்த அளவுக்கு நம்ம சாதம் ரெடி பண்ணிக்கலாம். நான் வீசம்படி வழக்கால் 1 வழக்கு, அதாவது ஒரு 100 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். இது தாராளமாக சாப்பிட்டா 2 பேர் சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம். பிரசாதமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா 5லேருந்து 6 பேருக்கு தாராளமாக இந்த புளியோதரையை பிரசாதமாக கொடுக்கலாம். சாதம் வடித்து குக்கர்லேருந்து ஸ்டீம் போனோடனே தாம்பாளத்தில் முதல்ல எடுத்து மாற்றிடணும். ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா கெட்டிப்பட்டுடும். இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சம் நெய் சேர்த்து முந்திரி பருப்பு, வறுத்த நிலக்கடலை, பச்சை நிலக்கடலை சேர்க்கக்கூடாதுங்க. வறுத்த நிலக்கடலை தான் சேர்க்கணும். இந்த மாதிரி வறுத்த நிலக்கடலையும் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா அது வேணான்னு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நிலக்கடலை மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 ஆறுக்கு கருவேப்பிலை. இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்தப்புறம் அந்த எண்ணெய் அந்த நெய்யோடு சாதத்து மேலே முதல்ல விட்டுடணுங்க. இந்த மாதிரி எண்ணெயோடு சேர்த்து விடுறப்ப சாதம் ரொம்ப குழஞ்சி போகாமல் நல்லா ஆயிலில் கோட்டிங் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த புளிக்காய்ச்சலை சேர்த்து பிசைகிறப்ப கோவில்களில் எப்படி கொடுப்பாங்களோ உதிராக அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கரண்டியால் அந்த ஆயிலெலாம் கோட்டிங் ஆகிற மாதிரி நம்ம சாதத்தை அப்படியே அலட்டி விடணும். புளிக்காய்ச்சல் சூடு ஆறுனதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த போட்ட எண்ணெய் ரொம்ப கரெக்டாக இருக்குது. நல்ல மேலே நிற்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு கெட்டு போகாது. பொதுவாக நம்ம கல்யாணங்கள், கோவில்களில் பிரசாதமாக அந்த புளியோதரை சாப்பிட்றப்ப இந்த மாதிரி நமக்கு வீட்டில் செய்ய வரலேன்னு நினைப்போம். சாமான்கள்லாம் நல்லா தாராளமாக போடணும். எண்ணெய் இந்த அளவுக்கு விடணும். மற்ற வறுத்த பொருட்கள்லாம் எவ்வளோ நான் விட்டுருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் செஞ்சால் தான் நம்ம கோவில்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி இந்த பிரசாதம் கிடைக்கும். நல்லா ஒரு பச்சடி கரண்டி அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூனுக்கு அதிகமாக நான் முதல்ல இந்த புளிக்காய்ச்சலை சாதத்து மேலே விடுறேன். ரொம்ப ஜென்டிலாக அழுத்தம் கொடுக்காம கரண்டியால் அப்படி மேலாக நம்ம அப்படி பெசறி விடணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா கையால் பிசைஞ்சா ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் எள்ளு பொடி சேர்த்துக்கிறேன். நான் ரொம்ப கொஞ்சமாக தான் வறுத்துருக்கேன். அவ்வளோ புளிக்காய்ச்சல் நான் யூஸ் பண்ணல பாருங்கள். எப்போல்லாம் நம்ம புளிக்காய்ச்சலை புளியோதரையாக கிளறோமோ அப்பப்போ நம்ம எள்ளை வறுத்து ஒரு டீஸ்பூனோ 2 டீஸ்பூனோ சாதத்துக்கு தகுந்த மாதிரி மேலே தூவி விட்டுட்டு இந்த புளிக்காய்ச்சலை நீங்கள் சேர்த்து பிசறினீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் 1 பச்சடி கரண்டி சேர்த்தேன். இன்னுமே எனக்கு புளிக்காய்ச்சல் போகாத மாதிரி தெரியுது. டேஸ்ட் எல்லாம் பார்க்கக்கூடாதுங்க. சுவாமிக்கு நெய்வேத்தியம் அப்படின்னா நீங்கள் எப்போதுமே டேஸ்ட்டு பார்க்கக்கூடாது. பெருமாளை நினச்சிண்டு அம்பாளை நினச்சிண்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கையால் நல்லா பெசறி விடுறேன் பார்த்தீங்களா? அதுவுமே ஜென்டிலாக அப்படி உதுத்து விட்டா மாதிரி பெசையணும். அழுத்தம் கொடுக்கக்கூடாது, சாதம் குழஞ்சிடும். இந்த மாதிரி உதுத்து விட்ட மாதிரி பிசைஞ்சாச்சு. எப்போதுமே புளியோதரைனா ஒரு 3 மணி நேரம் ஊறினா தான்
அந்த சாதத்தில் உப்பு காரம்லாம் சேரும். ஒரு 3 மணி நேரம் ஆச்சு. இதுக்கப்புறம் நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து அம்பாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணியாச்சு. தொன்னையில் எடுக்கிறேன் பாருங்கள். ஒரு 3, 4 டேபிள் ஸ்பூன் நீங்கள் இதை பிரசாதமாக கொடுத்தாலும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அவசியம் நீங்கள் இந்த மாதிரி மிளகு புளியோதரை செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை அவசியம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.